ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் ஐசிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து எப்பவுமே சீல்டு பண்ணி கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ கீபேட் செல்லு ஜியோ ஃபோனு அது வந்து இப்போ உள்ள ஐசியில் வேலை பார்க்க போகிறோம். அதனால் சீல்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படின்ற போது ஐசியில் டேமேஜ் ஆகாமல் எப்படி சீல்டை வெளியே பிரிக்கிறது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்மே போர்டை பிரித்து வச்சுட்டு சீல்டு ஃபுல்லாக சுற்றி ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் லெட்டு ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்துலேயே பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அந்த சீல்டை சுற்றி உங்களுக்கு சால்ட்ரிங் லெட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய லெட்டு இருக்கும், அது புது லெட்டை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த சீல்டு வெளியே வர்றதுக்கு ஹீட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு டேமேஜே இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு சீல்டு வெளியே வரும். வச்சாச்சு. இப்போ நம்ம எஸ்எம்டியில் வந்து 260 வைப்பேன். ஃப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 260 வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட் உருகி அந்த மெல்ட்டிங் ஸ்டேஜுக்கு இப்போ ஓரளவுக்கு போர்டு ஃபுல்லாக உங்களுக்கு ஹீட் ஆகும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அப்படின்னா அதுக்கப்புறம் 320 என்னோடய எஸ்எம்டியில் 320 வைப்பேன். அந்த 320 ஈரம்போது பார்த்திங்கன்னா அந்த பழைய லெட்லாம் ஹீட் ஆகும். புல்ட்டு போட்டிருக்கோம்ல, அதனால் ஈஸியாக ஹீட் ஆகிரும். ஈஸியாக ஹீட் ஆகிருந்தால் நீங்கள் வந்து இதில் சீல்டு ஒரு பக்கம் காமிக்காமல் எல்லா பக்கமும் சேமாக காமிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும். டக்குன்னு வெளியே வரும். அதில் ட்ராக்கு பேட்